நமக்கு 499 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா ஏசோட அப்பா வந்து ரோஜர்னு சொல்லி லூஃபிக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்தா அவனுக்குள்ளே அடிப்படி சண்டை போட்டுட்டு திரும்பி காம் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா இன்னும் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏசு சபோ வேகமா போய் அந்த புலியை போய் அடிக்கலான்னு போயிருக்கானுங்க. புலி இவனோட துரத்திக்கிட்டு வருது. எதுக்குடா இது நம்மள திரும்பி அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓப்பனா போய் அட்டாக் பண்ணிருக்கான் ஏசு. திரும்பி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா ட்ராப்பை யூஸ் பண்ணலாம் அடிச்சு பாக்குறானுங்க. ஆனா அந்த புலி உண்மையிலே வேற லெவல் ஸ்ட்ராங்ல இருக்கு. ஜெட் மாதிரி ஓடி வருது. இது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பாய்சன் மஷ்ரூம் போட்டு பார்ப்போம், அதை போட்டு இதை லாக் பண்ணலான்னு பாப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது ரொம்ப பெருசு இருந்தாலும் இது வந்து பூனை ஃபேமிலியில உள்ள ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கேட்னிப் வந்து இதை போட்டா இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு சபை பேசிக்கிட்டே வரான். ஆனா ஏசு எதுவுமே பேசாம நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்ப லூஃபி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையா இருக்கு. நம்ம ஹைட் அவுட் விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு. இன்னதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானே ஒன்னும் புரியல. அவனை பார்த்து ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லிட்டு சபை பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவனே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சபா பேசுறான். ஒருவேளை லூஃபி இறந்திருந்தவனா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சபோ பேசிக்கிட்டே இருக்கான். பார்த்தா தாத்தாவோட தான் லூஃபி ட்ரைனிங் போயிட்டு இருந்திருப்பான். இதை ஏஸ் கேட்டுட்டு எதுவுமே பேசாம நடந்து போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுதாம. உடனே ஆரம்பிக்கிறான். டேய், உனக்கு லூஃபியை பத்தி ஒன்னும் கேரே இல்லையடா. அவன் நம்மளோட சின்ன தம்பிடா. அவனை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் இடத்த விட்டு போனான், நம்மளடா போனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் லூஃபி பத்தியில எது பேசாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். சடனா பார்த்தா ஒரு மரமே சாயுது. ஷாக் ஆகுறானுங்க. இதுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுங்க. காய்ஸ் என்னைய மன்னிச்சிருங்க, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அது நம்ம லூஃபி தான். அவன் தான் அங்கிருந்து ஓடி வரான். என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏசு சபோ நீங்களடா, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். நாங்க நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்றான் சபோ. ஆனா ஷாக்ல பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் நைட் ஆனோன்னு கிரேட் டெர்மினல் தான் காட்டுறாங்க. ஒன்னு சபோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்னடா டார்கெட்டான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய் நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது புலியா பார்த்தது பூனை மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. டேய் என்னோட ட்ரைனிங் மட்டும் நீ நல்லபடியா பாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்லிட்டு கைய சுத்திக்கிட்டு இருக்கான். பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான். பார்த்தா அது கொஞ்சமா மிஸ் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டா தாத்தா வடிச்சு பறக்க விட்டான். கை ரிட்டர்ன்ல வந்து சுத்திக்கிட்டு போறான். டேய் லூஃபி எப்பவுமே நீ இப்படிதான்டா இருக்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சபோ. ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டேன்னு சொல்றான். இவன் திரும்பி அடிச்சுக்கிட்டு இருக்கானு சொல்லிட்டு தாத்தாவோ பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன டிப்ஸ் வந்து இவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒண்ணும் கொடுக்கலன்னு சொல்றாரு தாத்தா. டெய்லி வந்து மரத்தை வெட்டுதான், அதை தவிர வேற ஒன்னும் பண்ணல. அவன் உடம்ப வந்து நல்ல பிசிக்கலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்லா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு தாத்தா. பார்த்தா ஏஸ் பழசம் யோசிச்சு பாக்குறான். என்னோட ஆளுங்க எல்லாருமே ரோஜர்ட்ட வந்து நாங்க சேலஞ்ச் பண்ணோம், ஆனா நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னது ஏஸ் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவரை பிடிக்காது அப்படிதானு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு யாரை பிடிக்காதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அவரை பத்தி தான் உங்களை தோக்கடிச்சவரை பத்தி தான் கேட்கறேன்னு சொல்றான். நீ ரோஜரை பத்தியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ரோஜர்ட்ட தோத்ததுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அவ்வளவுதான் விஷயம். ஆனா இருந்தாலும் அவர் எனக்கு கருணா கட்டினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை தோத்தடிச்சவரையா பத்தி நீங்க பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லி ஏஸ் கேட்கறான். ஆமான்னு சொல்லிட்டு தாத்தா அப்படி பழச பத்தி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்களை விட்டுருங்க, என் தலைவனை வெட்டி எடுத்துக்கோங்க, ஆனா என் குரூ மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரோஜர்ட்ட மன்னிப்பு கேட்டு இருந்திருக்காரு அவரு. ரோஜர் மாசம் காமிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என் குரூக்கு கருணா காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்தா ரோஜர் அடிச்சு நொறுக்கிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. சரியான கேலிபிரல உள்ள ஆளு. ஆனா இருந்தாலும் அவர் விட்டு கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏகப்பட்ட மக்கள் வந்து அவர் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றான் ஏசு. உண்மையிலேயே அவங்க எல்லாம் ரோஜர் கூட சண்டை போட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு தாத்தா. பைரட் வந்து நம்ம தோத்தோம்னா என்னைக்கு பைரட் நம்மள உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஆனா நான் ரோஜர்ட்ட சண்டை போட்டு உயிரோட வந்திருக்கோம்னா அவர் எந்த அளவுக்கு மென்மையானவர்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அவனும் மனசுல உள்ள வன்மத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுக்கு எவனுமே சண்டை போட்டவனு கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஜருக்கு மட்டும் பையன் இருந்தான்னா நல்ல விதமா இருப்பானான்னு சொல்லிட்டு ஏஸ் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவருக்கு ஆல்ரெடி தெரியும் ஏஸ் தான் பையன் சொல்லிட்டு. ஓப்பனா சொல்ல போனா அந்த பையனுக்கு நான் மன்னிப்பு தான் கேட்க விரும்புறேன். ஏன்னா அவருக்கு அவன் குழந்தைய பிறந்தனால இந்த மக்கள்லாம் வந்து அவனை துரத்தி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா பேரால அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. அவர் பையனா மட்டும் நான் இருந்தோம்னா நான் ஒன்னும் பயிரட்டாக்க மாட்டேன், எங்க அப்பாவோட பேரே வந்து என் வாழ்க்கைக்கு முடிவு வர அளவுக்கு நான் ஆக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படி என்ன தெரியும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீ என் கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தாவை பாஞ்சு அடிக்கலான்னு வரான். தாத்தா ஒத்த கையால தடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்னதாண்டா, நீ சண்டையில தோத்திட்டுனா உயிர் போயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்னும் தோக்க போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க வரான் ஏசு. ஒத்த கையால கேப்டன் வேற லெவல்ல பிளாக் பண்றாரு. ரோஜர்ட்டே சண்டை போட்டுக்காரனா அப்படின்னா தாத்தா எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு. நான் வின் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏசு. எதுவும் பேச வரும்ல, நீ மட்டும் என் கூட வான்னு சொல்றாரு. தாத்தா எங்கேயும் அவங்கள கூட்டு போறாரு. இந்த வழியான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு போறான். இது என்னடா ஏரியான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. காய்ஸ் வாங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். டேய் லூஃபி எதை நினைச்சிட்டா சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு சபை கட்டிக்கிட்டு இருக்கான். ஷாக் ஆகாதீங்கன்னு சொல்றான் அவன். பார்த்தா தாத்தா எதையும் கட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பாத்தியா, இது ஒரு பைரட் ஷிப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பைரட் ஷிப்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நாகுரி நீங்களா கிரியேட் பண்ணி சொல்லி சபை கேட்கறான். ஆமாடா இது எனக்காண்டி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு அவரு. பாய்ஸ் உண்மையில நீங்க வேற இருக்கீங்க, எனக்காண்டி உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு.
நாங்க எதுக்கு பண்ணணும்னு சொல்லி ஏசு கேட்கறான். நீ தான் நான் என்னனாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஹெல்ப் பண்ண வேண்டியதானு சொல்லிட்டு தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப நானும் வேலை பார்க்கணும்னு சபா கேட்கறான். ஆமான்னு சொல்றாரு. என்ன சைல்டரை வச்சு லேபர் வேலை பார்க்கலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் அவன். நீங்க கூட இருந்தீங்கன்னா நான் அந்த புலி எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அப்ப ஓகேன்னு சொல்றான் சபோ. அப்புறம் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஷிப் வேலையை முடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். நான் அந்த கடலுக்கு போவேன், என்னோட குருவை தேடி நான் போவேன்னு சொல்ற தாத்தா. உண்மையிலே போவீங்கன்னு சொல்லி சபோ கேட்கறான். நான் ஏன்டா போக கூடாது, ஆல்ரெடி இந்த கடல்ல வாழ்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு எவ்வளவு வயசானாலும் பிரச்சனை இல்லை, என்னைக்குமே நான் கனவு நோக்கி போவேன், பைரட்ஸுக்கு கனவுக்கும் எல்லையே கிடையாதுடா, அதெல்லாம் டிசைட் பண்ணது சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதை சொன்னோன்னே ஃபுல் எனர்ஜியா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஏசு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான். நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்க கப்பல் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான் அவன். ஆனா நாளைக்கு உங்களை தோக்கடிச்சுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா மரத்தெல்லாம் வெட்டி வேறெல்லாம் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த கப்பலையும் தயார் பண்றானுங்க அவனுங்க. நாளுக்கு நாள் வேறெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. பிசிக்கலா நல்லா ஸ்ட்ராங் ஆகுறானுங்க. ஆனா தாத்தா இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, எப்படிலாம் வந்து இதுல போட்டி போடணும், எப்படிலாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் தோக்க போறேன்னு சொல்லிட்டு சபம் ஏசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் வின்னவன் சொல்லிட்டு கம் கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு வேகமா அடிக்கலன்னு வரான். பார்த்தா தாத்தா செதறிட்டாரு. டே லூஃபி சும்மா என்ன ஏன்டா அடிக்கன்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க எப்பவுமே ஸ்ட்ராங் ஆகணும் தானே நினைக்கிறீங்க, ஆனா பைரட்டுக்கு இது மட்டும் தேவைப்படாடா, ஸ்ட்ரென்த்தையும் தாண்டி வேற விஷயம்லாம் இருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, ஸ்ட்ராங்கஸ்டானவன் கேப்டனா இருக்க முடியாதா? அப்படி என்ன தேவைப்படும் சொல்லிட்டு கேட்கிறேன். ஆமா, எவன் ஒருத்தன் புளிய கொள்றானோ அவன் தான் கேப்டன், அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கிறான். டேய் எப்பவுமே கேப்டன் டஃபஸ்டானால தான்டா இருக்கணும், ஆனா அதையும் தாண்டி சில விஷயம் தேவைன்னு சொல்றாரு தாத்தா. முக்கியமான விஷயம் பல விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. அதை சொல்ல தர முடியுமான்னு சொல்லிட்டு சபை கட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் சொல்லித்தரேன்னு ஆரம்பிக்கிறாரு. நான் மறந்துட்டேன்னு சொல்றாரு. சொன்னோன்னு செதறிட்டானுங்க அவனுங்க. ஒரு சீக்கிரட்டும் எங்களுக்கு சொல்லி தரல, இதுவே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஏசு எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆகுது, இவனுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஏசு போறான். பார்த்தா தாத்தா இன்னும் கப்பலை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏசு நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தா ஆரம்பிக்கிறாரு. அவன் பாட்டுக்கு அமைதியா நிக்கிறான். ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு மேல ஒரு கேப்டனுக்கு அப்படி என்ன தேவைப்படுது, கேப்டன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். சரின்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு. இத்தனை வருஷம் ஆகி எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா நான் ஒரு கேப்டனா சிறந்து விளங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. என்னோட குரூ என்னை நல்லா தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, ஆனா நான் கடைசி வரை என்ன கேப்டன் தான் சொன்னாங்க, ஆனா நாகுரி பைரட்ஸ் வந்து நானே கைவிடுத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னைக்குமே உன்னோட குரூ அப்ரூவல் மட்டும் தான் உனக்கு கேப்டன் ஆக்கும், அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு நாகுரி. அந்த மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்படியான்னு சொல்லிட்டு ஏசு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ கயிறை வெட்டுறாங்க. வெட்டணுன்னு அந்த கப்பல் ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. அவர் களத்துல இறங்குறாரு. அப்பாடா அந்த கப்பல் ரெடி ஆயிருச்சு, வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியலடா, ஆனா ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. நீங்க செட் சீல் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா உங்க ட்ரைனிங் நான் ஃபினிஷ் பண்ண போறேன், நான் இங்கிருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு அந்த புலி அடிப்போன்னு சொல்றாரு. இன்னைக்கு அது கதையை முடிச்சு இன்னைக்கு என் ட்ரைனிங்கை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. பார்த்தா புலி அடிக்க 3 பேர் இறங்குறானுங்க. அது வருதுடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது மரத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு வருது. மாசா போய் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. கத்திக்கிட்டு வருது. இதை நாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு ஏசு பாஞ்சு போறான். சடனா ஏசு அடிக்கலான்னு வருது. பார்த்தா ஏசு பாஞ்சு போய் மூஞ்சில ஒரு அடி அடிக்கிறான். இருந்தாலும் வாளால தட்டுது. புலி அங்க போறதுக்குள்ள தூண்டில போட்டு சபோ இழுக்கிறான். என் கூட சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு புலியை இன்னொரு பக்கம் இழுத்து சபோவையும் தூக்கி போட்டு அடிக்கி. பார்த்தா லூஃபி எங்க போனானே தெரியல. அவன் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். சபோ ஏசுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து கடிக்கலான்னு வருது. கம் கம் பிஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான். அடிச்சு ரிட்டர்ன் ஆகுது கையில இருந்து. அது ஸ்ட்ரைட்டா லூஃபியை கடிக்கலான்னு வருது. லூஃபின்னு சொல்லிட்டு சபோ ஏசு பாஞ்சு வரானுங்க. லூஃபியை தூக்கி போட்டு ஒரு அடி அடிக்க வருது. ஆனா அதுக்குள்ள இவனு 2 பிளாக் மட்டும் நின்னுகிட்டு இருக்கானுங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றானுங்க. பார்த்தா அதையே தடுத்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. இது நல்லா ஹெவியா இருக்கு, ஆனா நம்மளும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்றான். நம்ம குரூக்கு இன்னும் சில விஷயம் தேவைன்னு சொல்றாங்க. பார்த்தா சொல்லிருப்பாரு, என்னைக்கு உன் குரூ வந்து உனக்கு கேப்டன் அப்ரூவ் பண்ணுதோ அன்னைக்கு தானே நீ ஒரு கேப்டன் ஆக முடியும் சொல்லிருப்பாரு அவரு. இனிமேல் இது கூட நம்ம தோக்க கூடாதா, எல்லாரும் ஒன்னா இது கதையை முடிப்போம்னு சொல்றான். இப்ப தாண்டா புது ஓட்ட ஆரம்பின்னு சொல்லிட்டு தாத்தா பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஏசு லூஃபி ஒரு பக்கம் ஓட்டுறானுங்க, சபோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். அதளவுக்கு ஃபாஸ்ட் ஆகலனாலும் லூஃபி பவர் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சபோ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றான். சடனா சபோ வந்து புலியோட கவனத்தை ஈர்க்கான். வாடா என்னை நோக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சடனா புலி வந்து சபோ நோக்கி போகுது. ஆனா ஏசு லூஃபி வேற பக்கம் போய்கிட்டு இருக்கானுங்க. டே நீ தயாரான்னு சொல்லி கேட்கறான். பார்த்தா லூஃபி ரப்பர் மாதிரி போய்கிட்டு இருக்கான். டே சபா இந்த இடத்த நோக்கி வான்னு சொல்றாங்க. சபோவோ அதை தூக்கி இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். தயாரா இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க. நான் எப்பவும் தயார்னு சொல்றான். ஏசு முன்னாடி கம் கம் போட்டு நின்றுட்டு இருக்கான். கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ல பறக்கூடுதான். ராக்கெட்னு சொல்லிட்டு ஏசு ஜெட்டு மாதிரி போயிட்டு ஒரு போடு போடுறான் புலிய. அடிச்சு அடியில புலி செதறிட்டு புலி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க. புலி அடிச்சனால அப்ப ஏசு தான் கேப்டனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணடா, என்னடா இப்படி அடிச்சுன்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறான். டே நாளா உனக்கு கேப்டன்ல ஆக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. டே இந்த புலி ஒண்ணு நான் தனியா ஒன்னும் அடிக்கல, நம்ம எல்லாம் குரூவா இருந்தனால அடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றான். ஆனா ஒரு நாள் கேப்டன் ஆகும் நீங்களே கெஞ்சுவீங்கன்னு சொல்றான். நாங்கெல்லாம் கெஞ்ச மட்டும் சொல்லி லூஃபியும் சபவும் பேசுறானுங்க. சரி பாய்ஸ் எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓல்டுமன் கிளம்புறாரு. நாகுரி நீங்க கிளம்புறீங்க, ஆனா ஒரு நாள் உங்களை ஜெயிச்சே தீருவோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஏசு குட் பைன்னு சொல்றானுங்க.
சரி நான் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. சடனா அவரோட பைரட் சிம்பிளை காட்டுறாரு. நாகூரி உங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அங்க இருந்து. அதுக்கப்புறம் கட் பண்ணி ப்ளூ ஜம்ப் தான் கட்டுறான். டே அந்த பையனை எங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது தெரியும் சார்னு சொல்றான். சரி அவங்க அப்பாவை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் கேப்டன். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடுங்க. See you bye.